ஏன் இப்படி நடந்து கொள்கின்றார்கள்? ஏன் இவர்கள் இப்படி இருக்கின்றார்கள்? ஏன் இவர்கள் இப்படி கோபப்படுகின்றார்கள்? ஏன் இவர்கள் இப்படி தவறு செய்கின்றார்கள்? பல நேரங்களில் உங்களுக்குள் வரக்கூடிய ஆத்திரம், எண்ணம், சிந்தனை. நாம் ஒரு மனிதரை பார்க்கும் பொழுது அல்லது உறவினர்களை பார்க்கும் பொழுது என்ன நினைக்கிறோம்? இது போன்ற கேள்விகள் வருகின்றதல்லவா? அவர்களின் நடத்தைக்கு பின்னால், செயல்பாட்டுக்கு பின்னால் பல மறைக்கப்பட்ட வேதனைக்குரிய செயல்கள் இருக்கும். ஆனால் உண்மையில் பெரும்பாலான நேரங்களில் நடத்தைக்கு பின்னால் ஒரு வேதனை இருக்கும். இவ்வாறான ஒரு செயல்பாடு ஒருத்தரை பார்க்கின்றோம் என்றால் அவருக்கு பின்னாடி சொல்ல முடியாத அழுத்த வேதனைகள் இருக்கும். இதனால்தான் பல நேரங்களில் அவர்கள் சிக்கலான நிலையில் இருக்கும்போது வேதனை அடைகின்றார்கள், கோபப்படுகின்றார்கள், எடுத்தெறிந்து பேசுகின்றார்கள், தவறான முறையில் நடந்து கொள்கின்றார்கள். இது அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட எண்ணம், சிந்தனை, செயல் அவருக்கு மன அழுத்தத்தை உண்டாக்குகின்றது. நடத்தையில் பல கோளாறுகளையும் உண்டாக்குகின்றது, எரிச்சலை உண்டாக்குகின்றது. இதனால்தான் அவர்கள் அப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லோருக்கும் இருக்கும் அல்லவா? நம்மை சுற்றி இருப்பவர்களை பார்த்திருக்கோம். கஷ்டப்படும்போது அதை பார்த்து நாமும் கஷ்டப்பட்டிருக்கிறோம் அல்லவா? இந்த நிலை சாதாரண உணர்ச்சி பாதிப்பு தான். ஆனால் சில நேரங்களில் இது மன அழுத்தம், கோபம், வருத்தம், இரக்கம், இறுக்கம். ஆனால் வாழ்க்கையை நாமும் சாதாரணமாக நடத்த முடியுமா என்றெல்லாம் தோன்றும். ஆனால் ஒரு மனிதர் எதையாவது செய்து கொண்டிருக்கும்போது அவரை அடிக்கடி விமர்சிப்பார்கள். இது அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டும். அது சரியில்லை, இது சரியில்லை, இது ஏன் செய்தாய், அது ஏன் அப்படி செய்யாய், இது கூட உனக்கு தெரியாதா, நீ செய்வதெல்லாம் தவறு, நீ இருப்பது வேஸ்ட் என்றெல்லாம் இது மாதிரியான வார்த்தைகள் சொல்லும் பொழுது அவர்களுடைய உணர்ச்சி மாறுபடுகின்றது, அவர்களுடைய நடத்தை மாறுபடுகின்றது. அவர் மூளைக்குள் ஏதோ ஒன்று சுருக்கென்று குத்தி அவரை தொந்தரவு செய்கின்றது. இதுதான் அந்த சூழலை கோபம், ஆத்திரம், அழுகை, மன அழுத்தம், தலைவலி, உடல் சோர்வு போன்றவற்றை ஏற்படுத்துகின்றது. அடுத்தது பார்த்தோம்னா, விமர்சனத்தோடு நிறுத்துறதில்ல, அதற்கும் அப்பால் தாக்குதலையும் கூட பல நேரங்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். கைகலப்பு, எல்லாம் முன்னால் தான் என்று கடினமான வார்த்தைகள், நீதான் பிரச்சனை என்று ஒரு குறிப்பிட்டு சொல்லுவது. இது மாதிரியான வார்த்தை அளவில், சொல் அளவில், செயல் அளவில் செய்யும் பொழுது அவர்களுடைய மனம் மிகவும் கஷ்டப்படுத்தப்படும். இந்த நிலையில் அவர்களுக்கு மனச்சோர்வு அதிகமாகும், உள்ளுக்குள் வருத்தம் அதிகமாகும், மனக்குழப்பமாகும். ஏன் இப்படி எனக்கு மட்டும் என்று தோன்றும். அடிக்கடி உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஒரு சிலருக்கு அடிக்கடி சளி பிடிக்கும், ஒரு சிலருக்கு அடிக்கடி நெஞ்சு அடைப்பது போன்று இருக்கும், ஒரு சிலருக்கு அடிக்கடி வெளியில் போக பிடிக்காது, இன்னும் ஒரு சிலர் வெளியிலேயே மட்டும் இருப்பார், வீட்டிற்கு வர பிடிக்காது. இது போன்று உருவாக்கி விடுகின்றது. இதில் வாக்குவாதத்திற்கு அப்பால் திட்டுதல் என்ற செயலும் கூட நடக்கும். எப்படின்னா, இதைய சொல்லி சொல்லி குத்தி குத்தி காமிச்சு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி இன்றைக்கி சொல்லியிருப்பாங்க, அடுத்த மாதம் சொல்லுவாங்க, ஏன் 5 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததையும் கூட சொல்லிகிட்ருப்பாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததையும் கூட சொல்லி சொல்லி காமித்து அதை மறுபடியும் காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு செயலை, ஒரு வார்த்தையை, ஒரு எண்ணத்தை. இதனால் பார்த்திங்கன்னா ஒரு அச்சம் வந்துடும் அவங்களுக்குள்ள, ஒரு பயம் வந்துடும், கவலை வந்துடும், வலி வந்துடும், நெஞ்சு வலி மாதிரி வலி வந்துடும், மண்டையை பிளக்கிற தலைவலி வந்துடும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் இவங்களுக்கு வந்துடும். இதனால தான் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு நோய் பின்னாடி பார்த்தோம்னா தீர்க்க முடியாத நோயின்னு சொல்கிறோம். அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா இவ்வளோ வரலாறுகள் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும், பல சிக்கல்களை எதிர்கொண்டிருப்பாங்க. இதுதான் அதனுடைய வலிக்கு காரணம். வைரஸ்னால் வலிக்கு மருந்து உடனே குணமளித்துவிடும். ஆனால் வாழ்க்கை சூழலினால் வரக்கூடிய அழுத்தத்திற்கு அந்த சிகிச்சை முறை, உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சை முறை இருக்கும் பொழுது மட்டும்தான் அதிலிருந்து விடுபட்டு நீங்கள் இயல்பு நிலைக்கு வர முடியும். ஒரு மனிதன் அடிக்கடி தண்டனை அனுபவித்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மனசில் ஆழமாக ஒரு பயத்தையும் வேதனையும் உண்டாக்கிடும். இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் பெற்றோர்கள் ஏதாவது ஹோம்ஒர்க் எழுதலைன்னா அடிச்சிருக்கலாம், சாப்பிட்லன்னா அடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தண்டனைகள், பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறப்ப இவங்களோட மனதில் ஆழமாக பதிவாயிரும்.
எப்போவுமே இவங்க ஒரு பதற்ற நிலையில் இருப்பாங்க. இதனால் பார்த்தோம்னா, இவங்க எப்பவுமே ஒரு பதட்டமான நிலையில் இருப்பாங்க. வெறித்த பார்வை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எப்பவுமே கவலையா இருக்கிற மாரியே இருப்பாங்க. நடத்தையில பல மாறுபாடுகள், வேறுபாடுகள் இருக்கும். மத்தவங்கள மாரி இயல்பா இருக்க மாட்டாங்க. ஒரு ரோபோட்டிக் மாரி இருப்பாங்க. அப்புறம் உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு அழுத்தப்பட்ட நிலையில இருப்பாங்க. அடிக்கடி உடல் உபாதைகள கொடுத்துட்டே இருக்கும். திடீர்னு லூஸ் மோஷன் வரும். என்னன்னே தெரியாது. அர்ஜென்ட்டா யூரின் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாரி பல பிரச்சனைகள அவங்களுக்கு உடல் ரீதியா, மன ரீதியா குடுத்துருது. அடுத்தது பார்த்தோம்னா, வன்முறை, அதாவது பிரச்சனை, அடிதடி, ஃப்ரெண்ட்ஸுவோட சண்டை இந்த மாரியெல்லாம் ஏற்படுறப்ப, அது மறுபடியும் அவங்க மனச பாதிக்குது. இப்போ நண்பர்கள் இடத்துல போய் சொல்லுவாங்க. அப்போ ஒரு பிரச்சனையாகும். இது வாக்குவாதமா இருக்கலாம். அதாவது ஒரு ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அதுக்கு எதிர்பதில் சொல்லுவாங்க. அது ஒரு கமெண்டா மாறும். அந்த கமெண்ட் வாக்குவாதமா மாறிரும். இது பார்த்தீங்கன்னா, பெரிய பிரச்சனைய உண்டாக்கிரும். வீட்டிலயும் பிரச்சனை, வெளியிலயும் பிரச்சனைங்கிற மாரி வர்றப்ப, இவங்க வெளியில போறக்கே அச்சப்படுவாங்க. யாருடனும் ஒட்ட மாட்டாங்க. தனிமையில இருக்க விரும்புவாங்க. இந்த மாரி பிரச்சனைகள உண்டாக்குது. அடுத்தது தொடர்ந்து இவங்களுக்குள்ள வேதனை அதிகமா இருக்கிறப்ப தான், இவங்களுக்கு மனநல பிரச்சனைன்னு சொல்லிர்றாங்க. அதாவது தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு கூட சொல்லிர்றாங்க. இது தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லை. தொடர்ந்து இவங்களுக்குள்ள கவலையும், எண்ணமும், சிந்தனையும், பாதிக்கப்பட்ட நினைவும், பயமுறுத்தப்பட்ட வார்த்தைகள், அச்சமூட்டக்கூடிய வார்த்தைகள், கமெண்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகள், மற்றவங்க கிண்டல் பண்ணி பேசுனது, இது எல்லாமே தொடர்ந்து இவங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கவலையா இருக்கும், சோர்வா இருக்கும், மந்த நிலையில இருப்பாங்க. எதுலேயுமே ஒரு ஆர்வம் இல்லாம இருப்பாங்க. அடிக்கடி என்னமோ மாரி இருக்கும். ஏன்? எதுக்கு? என்ன செய்ய போறோம்? இத வச்சுட்டு என்ன பண்றது? இப்படின்னு விரக்தி நிலையிலேயே செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, வேதனை தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். எங்கேயாவது தப்பிச்சு போயிரலாமா? மனிதர்களே இல்லாத இடத்துக்கு போயிரலாமா? அமைதியான இடத்துக்கு போயிரலாமா? அப்படின்னெல்லாம் தோணும். அடுத்தது பார்த்தோம்னா, உணவு மேல நாட்டமே வராது. ஏதோ ஒண்ணு அப்படின்னு தோணும். ஒரு சிலருக்கு அதிகமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். இந்த மாரி பல பிரச்சனைகள நடத்தை சார்ந்து, அறிவு சார்ந்து, செயல் சார்ந்து பல பாதிப்புகள உண்டாக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு சாதாரணமா தெரியக்கூடியது, அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது, அவங்களுக்கு சாதாரணமா இருக்கும். ஏன்னா, அவ்வளோ வலி, வேதனையும் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. ஒரு மனிதனுக்குள்ள இவ்வளவு தே தேவையற்ற தேவையான சிந்தனை, எண்ணம் அதிகமா போயிட்டே இருக்கும். அப்போ இவங்களுக்கு அறிவுரை சொன்னா சரியாயிருமா? இவங்கள கிளாஸுக்கு அனுப்பிச்சு பயிற்சிகள் குடுத்தா சரியாயிருமா? அப்படின்னு சொல்லி நெறைய எடுத்துக்குவாங்க. இவங்களுக்கு சரியான ஒரு அன்பு கிடைக்காது. புரிதல் இருக்காது. இவங்க கூட இணைப்பா யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு பாதுகாப்பு இல்லைங்கிற உணர்வு இவங்களுக்கு அதிகமா இருக்கும். யாரையுமே நம்பி இவங்கனால பேச முடியாது. இப்படி பல தொடர் சிந்தனைகள் இருக்கும் பொழுது, மத்தவங்க கிட்ட பேசுற விதம் எல்லாமே எடுத்தெறிஞ்சு பேசுற மாரி இருக்கும். கோபமா பேசுற மாரி இருக்கும். விலகி போற மாரி இருக்கும். தனிச்சு போற மாரி இருக்கும். அப்போ அவங்க தனிச்சு போறாங்க, விலகி போறாங்க, அழுகுறாங்க, சோகமா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள இவ்வளோ பிரச்சனைகள்ல ஏதாவது ஒண்ணுல சிக்கிட்டுருப்பாங்க. அப்போ இந்த மாரி அவர்கள் இருக்கிறதுனால தான், இயல்பான முறையில இருக்க முடியாம, உறவினர்கள பார்க்க தவிர்த்துடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ பார்க்கறத தவிர்த்துடுறாங்க. இயல்புக்கு மாற்றமா இருக்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறாங்க, டென்ஷன் ஆயிக்கிறாங்க. அப்போ இது போன்று வரக்கூடிய வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறது தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து, ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வெற்றியடைவதற்கும், வளர்ச்சியடைவதற்கும், மேன்மையடைவதற்கும் எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேட்ஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் புரோகிராமில் கொடுத்துக் கொண்டு வருகின்றோம்.